தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பாதலை கொழும்பு பிரதான வீதியில் பண்டாரவளை கொளத்தின ரயில் கடவைக்கு அருகில் நேற்று மதியம் மோட்டார் வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி தண்டவாளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மோட்டார் வாகனம் ரயில் பாதையில் சாய்ந்து ரயில் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். பண்டாரவளையில் இருந்து ஹப்புதலை நோக்கி பயணித்த மோட்டார் வாகனம் ஓட்டுநர் தூங்கியதால் சாலையை விட்டு விலகி ரயில் தண்டவாளத்தில் கவிழ்ந்தது. கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த ரயில் மோட்டார் வாகனம் ரயில் தண்டவாளத்தில் கவிழ்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த இடத்தை கடந்து சென்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் 9 மணி நேரம் நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. திருத்தப் பணிகள் காரணமாக இவ்வாறு நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. இந்த நீர்வெட்டு எதிர்வரும் சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அதன்படி கொழும்பு 1 முதல் 15 வரை பத்திரமுள்ள பெலவத்த, கொஸ்வத்த, தலவத்துகொட, கோட்டை, ராஜகிரிய, மிரிகான, மெதிவல, நுகேகொடை, நாவல, மகரகம, பொரலஸ்கமுவ, ரத்மலானே, தெஹிவளை, மொரட்டுவை ஆகிய பகுதிகளில் நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கல்முனை, களுவாஞ்சிக்குடி மற்றும் குருக்கள்மடம் ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார ஆய்வு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு மனித புதைகுழிகள் இருப்பதாக கூறப்படும் இடங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளது. நீதி அமைச்சின் கூற்றுப்படி விஜயத்தின் போது முறைப்பாடுகளை சமர்ப்பித்த குடியிருப்பாளர்களை அமைச்சர் நாணயக்கார சந்தித்தார். கூட்டு புதைகுழி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடத்தப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் ஒரு பெண்ணை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளனர். ராஜாங்கனை பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய 2 குழந்தைகளின் தாயை சம்பவத்தில் கொல்லப்பட்டுள்ளார். குறித்த பெண் 3 மாதங்களுக்கு முன்பு தனது கணவரிடமிருந்து பிரிந்து அவரது வீட்டில் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இரவு தனது வீட்டின் முன் தொலைபேசி அழைப்பை எடுத்துக் கொண்டிருந்த போது 2 பேர் அவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர். குறித்த பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. மூதூர் பெரிய பாலம் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் மேளவாத்திய கலைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மூதூர் தள வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள் டிப்பர் வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையில் இருந்து மல்லிகை தீவில் நடைபெறவுள்ள திருமண வீடொன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த திருகோணமலையைச் சேர்ந்த மேளவாத்திய கலைஞர் படுகாயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலி மகமூதர கடற்கரை பகுதியிலிருந்து நேற்று காலை முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காலி போலீசார் தெரிவித்தனர். மகமோதர பகுதியைச் சேர்ந்த 87 வயதுடைய முதியவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி இரவிலிருந்து முதியவர் காணாமல் போயுள்ளதாக முதியவரின் குடும்பத்தினர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனது சொந்த வாகனத்தை குறிவைத்து தாக்குதல் சம்பவம் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கலோலுவின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை செப்டம்பர் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லகிரு சில்வா வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் இணைந்து கல்லூலுவ இந்த நாடகத்தை திட்டமிட்டுள்ளார் என அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சந்தேக நபர் விசாரணையை தடுக்கலாம் மற்றும் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையை காரணம் காட்டி அவரது ஜாமீன் மனுவை நீதவான் நிராகரித்து அவரை காவலில் வைத்திருக்க உத்தரவிட்டுள்ளார்.
ஒரு தனியார் வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தைப் போலவே உருவாக்கப்பட்ட பல போலி இணையதளங்கள் மூலம் வாடிக்கையாளர்களிடம் ரூபாய் 600 மில்லியனுக்கும் அதிகமாக மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க போதரகம குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மட்டக்களப்பில் சிறுமியொருவரை தகாத முறைக்குட்படுத்திய காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் 9 வயது சிறுமியை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் மோட்டார் சைக்கிளில் பிரயாணித்த போது அந்த பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமியின் தாயார் பாடசாலைக்கு சென்றுள்ளதாகவும் வரும்போது சிறுமியையும் ஏற்றிக்கொண்டு வந்து விடுமாறு கூறியுள்ளார். இதனையடுத்து குறித்த சிறுமியை பாடசாலையில் இருந்து ஏற்றிச் சென்ற காவல்துறை உத்தியோகத்தர் சிறுமியை மறைவான காட்டுப்பகுதியில் வைத்து தகாத முறைக்குட்படுத்தியுள்ளார். அனுராதபுரம் ரம்பேவ ஏனையின் பிரதான வீதியில் பரசன் கஸ்வெவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 காயமடைந்துள்ளதாக பரசன் கஸ்வெவ போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேன் ஒன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளது. பரசன் கஸ்வெவ பஸ் தரிப்பிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் பின்புறத்தில் வேன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது வேனில் பயணித்த 4 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று வெளியான 5ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சையில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் பரீட்சைக்கு தோற்றிய பார்வை இழந்த மாணவியொருவர் சித்தியடைந்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்த கல்லூரி 5ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் ரவிச்சந்திரன் ஜெனிஃபர் என்கின்ற மாணவியே இவ்வாறு பரீட்சையில் சித்தியடைந்தவராவார். மட்டக்களப்பு தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலையில் கல்வி கற்று வரும் இவர் 88 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளதாக விவேகானந்த மகளிர் கல்லூரி பிரதி அதிபர் தம்பிராசா சிவகுமார் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சராசரி மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி 132 இருந்த போதிலும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி 80 ஆகும். குறித்த மாணவி 88 புள்ளிகளை பெற்று வெட்டு புள்ளிகளுக்கு மேல் பெற்ற நிலையில் சித்தியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் பேலியகுடி போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பேலியகுடி பிரதேசத்தில் வசிக்கும் 30 வயதுடைய திருமணமான ஒருவராவார். கலனி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் 10ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 15 வயதுடைய மாணவியொருவரே பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகியுள்ளார். இது தொடர்பில் மாணவியின் தாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பல தடவைகள் பெரியகுடி பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டிற்கு மாணவியை அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கம்பகாம் பியாங்குட பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அருகில் ஒரு பையில் சந்தேகத்துக்கிடமான 4 மனித மண்டையோடுகள் மற்றும் பல எலும்பு துண்டுகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். வீடு அமைந்துள்ள காணியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் கிராம சேவகர் அலுவலகம் அமைந்துள்ளது. மேலும் கிராம சேவகர் அலுவலக அதிகாரியின் ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த சந்தேகத்துக்கிடமான பொதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து புதிதாக 6 எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 4 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த அகழ்வு நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை 11வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு சொந்தமான மற்றும் லாபத்தில் இயங்காத தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத 33 அரசு தொழில் முயற்சிகளை 2 கட்டங்களாக முடிவுறுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கல் மற்றும் மூலோபாய ரீதியான பொருளாதார செயற்பாடுகளை ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்காக குறித்த காலத்திற்கு முன்னர் ஒரு சில அரசு தொழில் முயற்சிகள் தாபிக்கப்பட்டது. எனினும் அவை சமகாலத்துடன் ஏற்புடையதாக இன்மை மற்றும் சந்தை தேவைகளுடன் பொருந்தாமை போன்ற காரணங்களினால் தொடர்ந்தும் நடத்தி செல்வதற்கு நடைமுறைக்கு சாத்தியமற்றது என கூறப்பட்டுள்ளது. மேலும் இவை குறைவான நிதி செயலாற்றுகை போன்ற காரணங்களால் செயலிழந்து காணப்படுகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.